வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெயம் படத்தில் நடித்த அந்த சிறுமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க இப்போது எங்கே எப்படி இருக்காங்க, இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டாங்களான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் சில குழந்தை நட்சத்திரங்கள் தங்களோட அப்பாவித்தன நடிப்பால் ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்கிறது ஒரு சகஜமான ஒரு செயல்னே சொல்லலாம். காலம் கடந்தும் அவங்க மக்கள் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவங்கள இருப்பாங்க. அந்த மாதிரி தான் குழந்தை நட்சத்திரங்கள் ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி காணாமல் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் ஜெயம் படத்தோட குழந்தை நட்சத்திரமான யாமினி ஸ்வேதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2002ஆம் ஆண்டு தேஜாவோட இயக்கத்தில் நிதின் கோபிசந்த் நடிப்பில் வெளியான தெலுங்கு படம் ஜெயத்தில் அறிமுகமாகியிருந்தாங்க. இந்த படத்தில் நாயகியாக சதா நடிச்சிருப்பாங்க. இதில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க அந்த சிறுமி. அவங்க பேர் தான் யாமினி ஸ்வேதா. இந்த படத்தோட ரீமேக் தான் ரவி மோகனோட நடிப்பில் 2003 தமிழில் ஜெயம்ன்ற படமாக நமக்கு வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கில் ஜெயம் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த யாமினி ஸ்வேதா மூத்த நடிகை ஜெயலட்சுமி அவர்களோட மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் நுழையிறதுக்கு முன்னாடியே 10க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2002 வெளியான ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் எப்பயுமே பின்னோக்கி ஒரு கடிதம் எழுதுகிற பழக்கம் இருக்கிற ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் அவங்களோட நடிப்பு ரொம்ப பார்வையாளர்களை நம்ம மக்கள்லாம் கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த நடிப்பிற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான விருது, அதாவது நந்தி விருதையும் யாமினி ஸ்வேதா அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஜெயம் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா யாமினி ஸ்வேதாவுக்கு நிறைய தொடர்ச்சியான பட வாய்ப்புகள் கிடைச்சிட்டே தான் இருந்திருக்கு. அவங்க நடித்த படங்களில் உட்சம் மற்றும் அனகனகா ஓ குர்நாடு அப்படிங்கிற 2 படங்களில் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இருந்தாலும் 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப கதாநாயகியாக நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இளம் வயதிலே கதாநாயகியாக மாறுறது தன்னோட படிப்பை கெடுத்துரும்னு நினச்சிட்டு அந்த வாய்ப்புகளை அவங்க பணியோடு நிராகரிச்சிருக்காங்க. சினிமாவை விட படிப்பு முக்கியம்னு நினச்சி அவங்க படங்களுக்கு விடை கொடுத்துட்டு பட்டப்படிப்பை முடிக்கிறதுல அவங்களோட கவனத்தை செலுத்திட்டு இருந்திருக்காங்க. படிப்பை முடித்ததுக்கப்புறமா யாமினி ஸ்வேதா அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப முழுமையாக தன்னை இணைச்சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ அவங்க தன்னோட குடும்பத்தோட அமெரிக்காவில் குடியேறிட்டாங்க. படங்கள்லேருந்து முற்றிலுமாக விலகி இருந்தாலும் சமூக ஊடகங்களில் ரொம்பவே ஆக்டிவாக தான் இருந்து வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பம் மற்றும் பயண புகைப்படங்களில் ரீசண்டாக அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை ரசிகர்களோட தொடர்பில் தான் இருக்கிறாங்கன்றதை வெளிப்படுத்துதுன்னே நம்ம சொல்லலாம். மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.